ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சுமித்ரா. இன்றைக்கி வீடியோவில் கார்த்திகை தீபம் அப்பம் எப்படி செய்யலாந்தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சாஃப்டாக மெத்துன்னு இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பச்சரிசி ஊற வச்சுக்கணுங்க. நான் இந்த கப்பால் 1 கப் பச்சரிசி நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க. ஒரு 3 மணி நேரம் நல்லா பச்சரிசி நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வெல்லம் கரைச்சிக்க போகிறோங்க. அதே கப்பால் 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. இனிப்பு கரெக்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிக்க போகிறோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துறாதீங்க, தண்ணியாக போயிடும். இப்போ நம்ம கரைச்சிக்க போகிறோங்க. வெல்லம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதுங்க, பாகுபதம்லாம் வேண்டாம். ஏன்னா இதில் மண் தூசியெல்லாம் இருக்கும், அதுக்காக தான் இதே மாதிரி செஞ்சுக்கிறோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுக்கோங்க. ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம்ல அரிசியை தண்ணியெலாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வாங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். இது கூடவே ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல வெள்ளை கரைசலை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோங்க. இதே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இது கூடவே நம்ம வாழைப்பழம் சேர்த்துக்க போகிறோங்க. நான் இன்றைக்கி நேந்திரப்பழம் சேர்த்துருக்கேன். நம்மகிட்ட என்ன பழம் இருக்கோ அந்த பழம் சேர்த்துக்கலாம். நான் பெரிய பழங்கிறதுனால 1 பழம் சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ்னால் சின்ன சைஸ் வாழைப்பழமாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. இதே போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ இந்த மாவு கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா. 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யில் நம்ம தேங்காய் வறுத்துக்க போகிறோங்க. இல்லை 1/4 கப் அளவுக்கு கட் பண்ணி தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறோங்க. மிதமான தீயில் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு நம்ம அது கூடவே சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் நல்லா வறுத்துட்டு சேர்க்கும் பொழுது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்காக இதே போல் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. வறுபட்டாச்சுங்க. நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம்ல மாவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அப்பம் பொரித்து எடுக்கிறதுக்கு நம்ம நெய் எடுத்துக்கலாம், எண்ணெய் எடுத்துக்கலாங்க. நான் எண்ணெய் பாதி நெய் பாதி நல்லா கலந்து வச்சுருக்கேங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு குழிப்பணியாரக்கல் வச்சுக்கோங்க. குழிப்பணியாரக்கல் நல்லா சூடானதும் ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம்ல நெய்யை சேர்த்துக்கோங்க. நம்ம நெய்யாவும் ஃபுல்லாகவும் நம்ம சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெயும் ஃபுல்லாகவே இதே போல் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம்ல மாவு நம்ம இதே போல் 3/4 பங்கு சேர்த்துக்கோங்க. அந்த கல்லில் அந்த குழியில் 3/4 வாசி நம்ம சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா உப்பி வரும்பொழுது பெருசாக இருக்கும். சேர்த்துட்டு மிதமான தீயில வேக விடுங்க. அதிகமாக வைக்கும் பொழுது சீக்கிரமாக கலர் மாறி வந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். நல்லா ஓரளவு நல்லா வெந்து வந்ததும் இதே போல் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு நல்லா வெந்து வரணுங்க. கலரில் நல்லா மாறி வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான அப்பம் ரெடி ஆகிடுச்சு. நான் ரொம்பவே சாஃப்டாக எல்லாம் மெத்துன்னு இருக்கோங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக வருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.